Hi friends, welcome to Avanthika's Home. இன்னைக்கு நாம பார்க்க போற ரெசிபி பீர்க்கங்காய் மசாலா. அதை எப்படி செய்யறதுன்னு வாங்க வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். இதுக்கு நான் 250 கிராம் பீர்க்கங்காவை தோல் சீவிட்டு நல்லா பொடியா கட் பண்ணி எடுத்து வச்சுக்கிறேன். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு ஒரு கடாய் வச்சுக்கோங்க. அதில் 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கோங்க. எண்ணெய் நல்லா காஞ்சதும் அதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு உளுத்தம்பருப்பை தாளிச்சுக்கோங்க. இப்போ இதில் நாம 2 பொடியா நறுக்குன பெரிய வெங்காயம், ஒரு கொத்து கருவேப்பிலையை சேர்த்து வதக்கிக்கலாம். இது பாதி வதங்கினதும் 1/2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு அதுவும் 2 நிமிஷம் வதக்கி விடுங்க. இப்போ இதில் 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் மிளகாய் தூள், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா தூள், தேவையான அளவு உப்பு, 3 பச்சை மிளகாய் நம்ம கீறி எடுத்து வச்சிருக்கோம், அதையும் சேர்த்துட்டு ஒரு 1 நிமிஷத்துக்கு வதக்கி விடுங்க. இப்போ இதில் பொடியா நறுக்கி வச்சிருக்க ஒரு பெரிய சைஸ் தக்காளியை சேர்த்துட்டு லேசா தண்ணி தெளிச்சு விட்டு லிட்டை போட்டு க்ளோஸ் பண்ணி ஒரு 5 நிமிஷத்துக்கு மீடியம் ஃப்ளேம்ல வச்சு குக் பண்ணுங்க. தக்காளி நல்லா சாஃப்டா குக் ஆகணும், அதுக்காக தான். இப்போ 5 மினிட்ஸ் ஆயிடுச்சு. பாருங்க, தக்காளி நல்லா சாஃப்டா குக் ஆயிருக்கு. மசாலால இருந்து எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு. இப்போ நாம கட் பண்ணி எடுத்து வச்சிருக்க பீர்க்கங்காவை இதுல சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதையும் நல்லா ஒரு 2 நிமிஷத்துக்கு வதக்கி விடுங்க. வதக்கி விட்டுட்டு தண்ணியை லேசா தெளிச்சு விட்டுட்டு லிட்டை போட்டு க்ளோஸ் பண்ணி இதே போல ஒரு 5 to 6-7 மினிட்ஸ் குக் பண்ணுங்க. அதாவது அந்த பீர்க்கங்காய் நல்ல சாஃப்டா இருக்கணும், அது வரைக்கும் குக் பண்ணுங்க. பாருங்க, நான் கரெக்டா ஒரு 7 மினிட்ஸ் குக் பண்ணிருப்பேன். பீர்க்கங்காய் நல்லா சாஃப்டா குக் ஆயிடுச்சு. இப்போ நாம கொத்தமல்லி தழை தூவி இறக்கலாம். இறக்கிறதுக்கு முன்னாடி நீங்க ஒரே ஒரு டீஸ்பூன் நெய் சேர்த்துட்டு இறக்குங்க. அது இந்த பீர்க்கங்காய் மசாலாவுக்கு ரொம்ப ஃப்ளேவர்ஃபுல்லா இருக்கும், ஒரு தனி டேஸ்ட் இருக்கும் இதுக்கு. இந்த மாதிரி நெய் சேர்த்துட்டு இறக்குனீங்கன்னா, ஏன்னா இது குழந்தைங்களுக்கு லஞ்ச் பாக்ஸ் கொடுத்து விடுறதுக்கு ரொம்ப சூப்பரான ஒரு ரெசிபி. இதை கடைசியா அந்த கடாயில கொஞ்சம் ரைஸ் போட்டுட்டு நீங்க அப்படியே அதை பெரட்டி கொடுத்து விடலாம், அவ்வளோ நல்லா இருக்கும். இது ரைஸ் கூட சப்பாத்திக்கெல்லாம் ரொம்ப பர்ஃபெக்ட் சைட் டிஷ். ட்ரை பண்ணி பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. அவந்திகாஸ் ஹோம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.